அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மெய் வழியினுடைய இன்னொரு பாடத்தில் நம் அனைவர்களையும் சந்திக்க வைத்த அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடமானது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகம் எனும் சிருஷ்டி பொருள்கள் அனைத்தும் இல்லாமை எனும் இருளேயாகும். அதை உள்ளமை எனும் பிரகாசத்திற்கு கொண்டு வரச் செய்தது, தோற்றத்தில் உருவாக்கியது அல்லாஹு தாலாவின் வெளிப்படுதலேயாகும். உலகை இருள் என்று சொன்னது ஏனெனில் அதன் வெளித்தோற்றத்தை மட்டும் கவனிப்பவர்களுக்கு அல்லாஹ் தாலாவின் அறிவை மறைக்கிறது. உள்ளமை எனும் சூரியனை மறைப்பதால் அதற்கு மேகம் என்றும் சொல்லலாம். ஆகையால் உலகத்தின் வெளிப்படையை பார்ப்பவர்களுக்கு அது இருளாகவே தெரியும். ஆனால் அதன் அந்தரங்க நிலையை கவனிப்பவர்களுக்கு பிரகாசமாய் தோன்றும். இது பற்றித்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ்வாகிறவன் வானம் பூமியின் பிரகாசமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆகவே ஒருவன் உலக வஸ்துக்களை பார்த்து அதில் அல்லாஹ்வை தரிசிக்காவிட்டால் அல்லது சிருஷ்டிகளை காண்பதோடு அவனையும் தரிசிக்காவிட்டால் அல்லது சிருஷ்டி பொருள்களை பார்க்கும் முன் அல்லது பார்த்த பின்னராவது அல்லாஹ்வை தரிசிக்காவிட்டால் பிரகாசம் எனும் ஹக் அல்லாஹ் அவனுக்கு தவறி விடுகிறது. உலகம் எனும் மாய்கை மரிஃபா எனும் சூரியனை அவனை விட்டும் மறைத்து விடுகிறது. என்ன சொல்றாங்க? உலகம் என்னும் சிருஷ்டி பொருள்கள் அனைத்தும் இல்லாமை என்னும் இருளேயா. அதை உள்ளமை என்னும் பிரகாசத்திற்கு கொண்டு வர செய்தது அல்லாஹ் தாலாவின் வெளிப்படுதலே. அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யறாங்க. இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சூஃபியாக்களுடைய ஆரிஃபின்களுடைய தாலிம் தர்பியத்துடைய அடிப்படையில் அவங்களுடைய தனிப்பட்ட தவஜுகான ஹாசான தவஜு, தனிப்பட்ட கவனங்களின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விளங்கப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இஷாரா, சுருக்கமான அதனுடைய ஒரு இஷாராவாக சைக்கிணையாக சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லி கடந்து போயிடுவோம். அப்படி விளக்கமாக என்ன சொல்றாங்க? உலகம் என்னும் சிருஷ்டி பொருள்கள் அனைத்தும் இல்லாமை என்னும் இருளையாகும். உலகம்னு சொன்னா இந்த உலகம் உட்பட படைப்புகள் என்று எதெல்லாம் இருக்குதோ எல்லாமே சிருஷ்டி பொருள்
படைப்புகள், மஹ்லூக் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாம், இந்த உலகம் மட்டுமில்லாமல் இது அல்லாமல் இன்னும் எத்தனை உலகங்கள் இருக்குதோ. இப்ப நம்ம இருக்கிற இந்த உலகம், இந்த பூமி, இந்த சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பம் போல் பல சூரிய குடும்பங்கள் இருக்குது நம்ம வாழக்கூடிய இந்த கேலக்சில. நம்ம கேலக்சி வந்து ஆண்ட்ரோமீடா கேலக்சி இல்ல, நம்மளுடைய இது வந்து மில்கிவே கேலக்சி, நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய கேலக்சி. இது அல்லாமல் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆண்ட்ரோமீடா கேலக்சி. இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ கேலக்சிகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன் சொல்றேன், நான் சொல்ற நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆக படைப்புகள் என்று படைப்புகளுடைய எல்லை வரை எதெல்லாம் படைப்புகளாக இருக்குதோ அது எல்லாமே அசலில் இருள் தான்ன்றாங்க. அதாவது அல்லாஹ் அல்லாதவைகள் அனைத்தும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அல்லாஹ் அல்லாதவைகள் அனைத்துமே இல்லாமை என்னும் இருளே ஆகும். அசல்ல அவைகள் வந்து இருள் தான், அசல்ல அவைகள் வந்து இல்லவே இல்லை. அப்ப இருப்பதாக தெரியுது. இப்ப நம்ம பாக்குறோம், கண்ணு முன்னாடி எத்தனையோ பொருட்கள் காட்சி அளிக்குது, நசர்ல வருது, நம்மளால பார்க்க முடியுது, தண்ணி கேன பார்க்க முடியுது, நம்மள பார்க்க முடியுது, தொடுறோம், இதெல்லாம் உணர்வு, இதெல்லாம் இப்ப காட்சியில வருது, ருசிக்கிறோம், புசிக்கிறோம். ஆனா என்ன சொல்றாங்க, இந்த எல்லா வஸ்துக்களுமே, இந்த எல்லா பொருட்களுமே, எல்லா சிருஷ்டிகளுமே இல்லாமையில் உள்ளவை தான். இல்லாமை என்று சொன்னால் நத்திங்ஸ், ஒன்றுமே இல்லை. இல்லாமை என்னும் இருள். அப்ப என்ன, அப்ப இது எல்லாம் இருப்பதாக தெரியுது. அப்ப அது என்னது? அதுக்குதான் அடுத்த வரியில சொல்றாங்க, அவைகளை உள்ளமை என்னும் பிரகாசத்திற்கு கொண்டு வர செய்தது அல்லாஹு தாலாவின் வெளிப்படுதலையா. அப்ப இந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு காட்சி அளிக்குதுன்னு சொன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் அசல்ல இவை இருள்கள். இருளில் இருப்பவைகள் அனைத்தும் இன்னைக்கு வெளியிலே கொண்டு வரப்பட்டு வெளியிலே காட்சி அளிக்கப்பட வைக்கப்படுதுன்னு சொன்னா, இதற்கான காரணம் என்ன? அல்லாஹு தாலாவினுடைய வெளிப்படுதல். ஆக அல்லாஹு தாலா தான் அசல்ல இருக்கிறான். அல்லாஹு தாலா அசலில இருப்பதினுடைய வெளிப்பாடுதான் இந்த சிருஷ்டிகள் இருப்பதை போன்று தெரிகிறது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும்போது, அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹ் இந்த வான பூமியினுடைய நூறாக இருக்கிறான். அப்ப இந்த வானம் பூமி அசல்ல என்னவா இருக்குது? இருளாக இருக்கு. இந்த வான பூமிகள், இந்த வான பூமின்னு சொன்னா வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும், அவைகளுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட அனைத்துமே அசல்ல என்னதான்? இருளுதான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் ரொம்ப எல்லா ஜன்னெல்லாம் சுத்தி அடைச்சாச்சு, இரவு நேரம் அமாவாசை இருட்டுன்னு வச்சுங்களேன், மை இருட்டு, நீங்க பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னே தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் இருள் தான். சுவிட்ச் போடுறீங்க, சுவிட்ச் போட்டவொடனே ஒரு பிரகாசம். எப்ப இந்த ஒளி வந்ததோ, வந்தவொடனே உள்ள அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய புக்கு தெரியுது, அலமாரி தெரியுது, ஃப்ரிட்ஜ் தெரியுது, சோஃபா தெரியுது, எல்லாம் தெரியுது. அதுக்கு முந்தி இருள், எதுவுமே தெரியல. அப்ப சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க, அசல்ல இந்த சிருஷ்டிகள் எல்லாமே இல்லாமை, இருள், இல்லாமையில் தான் இருந்தது, இருளில் தான் இருந்தது. அப்ப அல்லாஹு தாலாவினுடைய உஜூத், அல்லாஹு தாலாவினுடைய தஜல்லி, அல்லாஹு தாலா தன்னுடைய நூரை இந்த சிருஷ்டி பொருட்களில் அல்லாஹு தாலா வெளிப்படுத்தும் போது இந்த சிருஷ்டிகள் அனைத்தும் இருப்பதை போன்று காட்சியளிக்குது, இருப்பதை போன்று தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு இன்னும் ஆழமான விளக்கம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இங்கிலீஷ்காரன் பிக் பேங் சொல்றான். ஆமா, அது ஒரு கருத்துல சொன்னா வச்சுங்களேன். என்ன சொல்றாங்க, உலகம் என்னும் சிருஷ்டி பொருள்கள் அனைத்தும் இருள், இல்லாம என்னும் இருளே ஆகும். அப்ப அசல்ல ஒரு வஸ்து இருக்கும் சொன்னா, அசல்ல அந்த வஸ்து ஹக்கீகத்தில் அது இருள் தான். அதத்தான் அதம்னு சொல்லுவாங்க. அதம் என்று சொன்னா இல்லை,
எல்லாமே அசல் அது இருளாக அதமாக இருக்குது. அப்ப அதமாக இருக்கக்கூடியது எப்படி மௌஜூதாகி காட்சியளிக்குது, எப்படி இருப்பதை போல தெரிகிறது என்று சொன்னால், அந்த அதமாகிய அந்த சிருஷ்டி பொருள்களிலே எவன் அசலிலே மௌஜூதாக இருப்பானோ அவனுடைய வெளிப்பாடு இருப்பதின் காரணமாக இவைகள் இருப்பதை போன்று தெரிகிறது. ஆக்சுவலி அதாவது அந்த சிருஷ்டி பொருள்களிலே ஹக்கு தாலாவுடைய நூறு பிரகாசிக்குது. அல்லாஹால தன் நூரை அவையில என்ன செஞ்சான், வெளிப்படுத்துறான். அல்லாஹால நூரை வெளிப்படுத்துறான்னு சொன்னா அந்த அல்லாஹாலா நூரை வெளிப்படுத்த உஜூதை வெளிப்படுத்துறான். அல்லாஹால உஜூதை வெளிப்படுத்துறான்னு சொன்னா அவனே தான் வெளியாகிறான்னு அர்த்தம். அவனே தான் வெளியாகிறான். இது எப்படி அவனேதான் வெளியாகிறான் அப்படிங்கிறப்ப, அவனேதான் வெளியாகிறான் அப்படிங்கிறதுனுடைய இது தாத்பரியம் சூஃபியாக்கள்கிட்ட போய் விளங்கினாதான். ஏன்னா இந்த வீடியோ யூடியூப்ல போகுதுங்கிறதுக்காக வேண்டிதான். ஆமா, உதாரணம் அதான் சொன்ன லைட்டா இல்ல, இந்த அளவுக்கு இதை வந்து கட்டுப்படுத்தி சொல்லணும். இந்த வீடியோ யூடியூப்ல போகுது, இப்ப இது இதை இன்னும் ஓப்பனா திறந்து சொல்லலாம். அதாவது மூடி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மூடிதான் சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கு அது இதை இன்னும் தெளிவாக இதை கசடர இதை தெளிவாக விளங்கணும்னு சொன்னா அதுக்கு சூஃபியாக்களுடைய ஆரிஃபின்களுடைய ஷேகுமார்களுடைய சகவாசம் அவசியம். அவர்களுடைய தாலிமு தரபியத்தின் அடிப்படையில தான் என்ன செய்ய முடியும், இதை தெளிவாக விளங்க முடியும். அதான் ரகசியம் ஒரு பக்கம் ரகசியம்னு வச்சுங்களேன். ரெண்டாவது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சலாஹியத்து இருந்தா தானே புரிய முடியும். அப்ப அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சலாஹியத்து ஷேகுமார்களுடைய தவஜுஹே ஹாஸ், அவர்களுடைய தவஜுஹே ஹாஸ் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட அவர்களுடைய கவனத்தை கொண்டும் அவர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய ஃபைசானை கொண்டு மட்டும்தான் அது பிறக்கும். கண்டிப்பா இல்லைன்னா விளங்க. அதனால அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப ஆக்சுவலி இந்த உலகம் என்னும் சிருஷ்டி பொருள் இந்த டோட்டல் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இந்த ஒட்டுமொத்த காயினாத்துமே அசல்ல இல்லாததுதான், அசல்ல இருளில் தான் இருக்குது. அப்ப இந்த இருளில் இருப்பது எப்படி வெளியில தெரியுது அப்படின்னா, இந்த வஸ்துக்களிலே அல்லாஹு தாலாவினுடைய வெளிப்பாடு இருக்குது. அல்லாஹு தாலா தன் உஜூதை கொண்டு தன் நூரை கொண்டு இந்த வஸ்துக்களிலே அல்லாஹு தாலா வெளிப்பட்டு இருக்கிறான். தன் உஜூதை கொண்டு தன் நூரை கொண்டு அல்லாஹு தாலா வெளிப்பட்டு இருப்பதின் காரணமாக இல்லாமையில் இருந்த இந்த வஸ்துக்கள் ஹக்கு தாலாவுடைய நூரை கொண்டு வஜூதை கொண்டு அவைகள் இருப்பதை போன்று இந்த பிரபஞ்சத்திலே காட்சியளிக்கிறான். அப்ப அசல்ல அல்லாஹு தாலாவுடைய இருப்பு தான் சாத்தியமான இருப்பு, அதாவது அல்லாஹு தாலாவுடைய இருப்பு தான் நிதர்சனமான இருப்பு. இந்த வஸ்துக்களுடைய இருப்பு இருக்குதே இது சாத்தியமான இருப்பு. இதைத்தான் இதை சூஃபியாக்களுடைய பாஷையில வாஜிபுல் உஜூது மும்கினுல் உஜூதுன்னு சொல்லுவாங்க. ஹக்கு தாலா இருக்கிறான் அல்லவா, ஹக்கு தாலா இருப்பதற்கு பேரு வாஜிபுல் உஜூத். அவன் இருப்பது என்பதும் இருக்குதல், அவனுடைய இருப்பு என்பதும் அவன் இருப்பது என்பதும் அவசியமானது, கட்டாயமானது. வஸ்துகளுடைய இருப்பு என்பது சாத்தியமானது, மும்கினானது. அதாவது அசல்ல இவை இல்லாததுதான். இவைகளை தற்காலிகமாக அல்லாஹு தாலா தன்னுடைய நூரை கொண்டும் தன் உஜூதை கொண்டும் அவைகளை இருப்பதை போன்று அல்லாஹு தாலா காட்டுகிறான். எவ்வளவு காலம் காட்டுவான் என்பது அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹு தாலா நாடிய காலம் வரை காட்டுவான், நாடிய காலத்தில் அல்லாஹு தாலா அதை விட்டு மறைத்துக் கொள்வான். எல்லா வஸ்துவும் என்னது ஹலாக்காயிடும், அழிஞ்சு போயிடும் ஒரு ரப்புடைய திருவஜுகை தவிர. அதே போல குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே ஃபானியாக கூடியது, அழிந்து கொண்டிருக்கக்கூடியது. வயபுகா வஜ்ஹ ரப்பிக துல் ஜலாலிய வல்லிக்ராமாஹி துல் ஜலாலி வல்லி ஜலாலியத்தும் ஜி இக்ராம் கண்ணியமும் நிறைந்த ஒரு ரப்புடைய திருமுகம் மட்டும், அவனுடைய ஜாத் அவனுடைய உஜூத் மட்டுமே மீதமுள்ளதாக இருக்கும் என்பதனுடைய ஆழம் என்பதனுடைய அந்த ஆயத்தினுடைய கருத்தை தான் நீங்க என்ன செய்யறாங்க மகானவங்க இந்த இடத்துல பதிவிடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப நாம எப்ப இந்த ஹக்கீகத்தை விளங்கிடுச்சோ இப்ப நாம எப்படி பார்க்கணும். இப்ப இதை அதை அடுத்த வரையில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உலகை
இருள் என்று சொன்னது ஏனெனில் இப்ப இந்த ஒட்டுமொத்த காயினாத்தையும் இந்த வஸ்துக்களை சிருஷ்டி பொருள்களை இருள் என்று சொன்னதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதன் வெளித்தோற்றத்தை மட்டும் கவனிப்பவர்களுக்கு அல்லாஹு தாலாவின் அறிவை மறைக்கிறது. அதாவது என்ன, வெளித்தோற்றத்தை மட்டும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம பாக்குறோம் எல்லாம் காட்சி அளிக்குது. அப்படி இதனுடைய அந்த வெளிப்படையான அந்த தோற்றத்தை பார்த்துட்டு அதை மட்டும் கடந்து போயிடாத. இது எப்படி வெளியில காட்சி அளிக்கு, இது எப்படி தெரியுதுன்னு இதனுடைய அந்தரங்கத்தை நோட் பண்ணு. இதோட அந்தரங்கத்தை என்ன செய்ய நோட் பண்ணு. வெளிப்புறத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுன்னு சொன்னா அல்லாஹு தாலாவினுடைய வெளிப்பாடு யார் வெளிப்புறத்தை மட்டும் பார்த்து என்னது டிசைட் பண்ணிட்டு போயிடறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அறிவு என்ன செய்யுங்க மறைக்கப்படுது. அப்ப அந்த வெளிப்புறத்தை பார்த்து இந்த வெளிப்புறம் இந்த வஸ்து எப்படி வெளியில காட்சியளிக்குது என்பதனுடைய ஹகீகத் என்பதை விளங்குபவர்களுக்கு அல்லாஹு தஆலாவினுடைய இல்மு அங்க என்னது வெளிப்படுது. அல்லாஹு தஆலா தான் அந்த வஸ்துவிலே ஐனாக இருந்து தன் உஜூதை கொண்டு தன் நூரை கொண்டு அங்கு வெளிப்பட்டு இருக்கிறான் என்ற அந்த அறிவு முன்கஷிஃப் ஆகுது, வெளிப்படுது, அவருக்கு அங்க அறிவிக்கப்படுது என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த உலகை இருள் என்று சொன்னது ஏனெனில் அதன் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்ப்பவர்களுக்கு கவனிப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவின் அறிவை மறைக்கிறது. உள்ளமை என்னும் சூரியனை மறைப்பதால் அதற்கு மேகம் என்றும் சொல்லலாம். அப்ப இந்த வஸ்துவெல்லாம் பாக்குறோம், பார்க்கும்போது இந்த வஸ்துவினுடைய அந்த ஷக்கில் அந்த தோற்றங்கள் அந்த வடிவங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. தெரிவதனால இந்த தோற்றத்தோடும் இந்த வடிவத்தோடும் இவனுடைய பார்வை தடைப்பட்டு நின்றுவதனால இதை தாண்டி இந்த தோற்றத்தையும் வடிவத்தையும் எந்த உஜூதே ஹக்கு காட்டி கொண்டு இருக்குதோ அந்த உஜூதே ஹக்கை மறைக்கக்கூடிய மேகங்களாக இந்த வஸ்துக்கள் இருக்கிறது. உஜூதே ஹக் சூரியனை மறைக்கக்கூடிய மேகத்தை போல ஏன்னா மேகம் மறைக்கிறதுங்கனால சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சூரியன் அது எக்ஸாம்பிள் காட்டுறாங்க, உதாரணம் காட்டுறாங்க, மக்களுக்கு புரியும். மேகம் சூரியன் இருக்குது, இப்ப சூரியத்தை எப்படி மேகங்கள் மறைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க வஸ்துக்கள் வெளிப்பட்டு இருக்குது. அப்ப வஸ்துக்களுடைய வெளிப்புறத்தை பார்க்கறது நோக்கம் அப்படின்னு சொல்றது என்ன சொல்லாங்க, வஸ்துக்கள் வெளிப்பட்டு இருக்குது என்ற கண்ணோட்டத்தில் வஸ்துவை மட்டும் பார்த்தா என்று சொன்னால் அந்த வஸ்து எந்த வஜூதை கொண்டு மறைந்து இருக்குதோ அந்த வஜூதின் பக்கம் உங்க கவனம் போகாது. ஆகையினால யதார்த்தத்தில் இந்த வஸ்து என்னவாயிடுது, அந்த வஜூதே ஹக் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனை மறைக்கக்கூடிய மேகங்களாக இந்த வஸ்துக்கள் ஆயிடுச்சு. அப்ப மேகம் என்பது இருள் தானே, அப்ப அந்த இருளாக இந்த வஸ்துக்கள் இருக்குது. என்ன சொல்ல வராங்க, நீ எதெல்லாம் பாக்குறியோ, எதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதோ, எதெல்லாம் உன் காட்சியில வருதோ இவை எல்லாம் அசல்ல மேகங்களாக கருமேகம் இருளாக இருக்குது. ஏன் கருமேகம் இருளாக இருக்குது? ஏன் இவைகள் ஹக்கு தாலாவை ஹக்கு தாலாவுடைய உஜூத் என்று சொல்லக்கூடிய உஜூதே ஹக்கை மறைக்கக்கூடியவைகளாக இருக்குது. அப்ப இப்ப சூஃபியாக்களுடைய நசர் இந்த இடத்துல மாறுது. இது பொதுமக்களுடைய பார்வை. இப்ப சூஃபியாக்களுடைய பார்வை என்ன அது சொல்றாங்க. ஆகையால் உலகத்தின் வெளிப்படையை பார்ப்பவர்களுக்கு அது இருளாகவே தெரியும். ஆனால் அதன் அந்தரங்க நிலையை கவனிப்பவர்களுக்கு பிரகாசமாக தோன்றும். அதாவது இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, இப்ப இந்த வஸ்துவினுடைய வெளிரங்க சூரத்தையும் சக்கலையும் பார்த்துட்டு அதனுடைய தோற்றத்தோடு நின்றுட்டின்னு சொன்னா அந்த தோற்றத்தையும் அந்த சக்கலையும் ஹக்கீகத்துல யதார்த்தத்துல எந்த உஜூதே ஹக்கு எந்த நூரை முத்தலக்காக ஹக்கு தாலாவுடைய நூறு காட்டி கொண்டு இருக்குதோ அந்த நூரை மறைக்கக்கூடிய இருளாகவே எதுதான் இருக்கும், அந்த வஸ்து இருக்கும். அதே நேரத்துல இந்த வஸ்து ஹக்கு தாலாவினுடைய நூரை கொண்டு அவன் வஜூதை கொண்டுதான் காட்சி அளிக்குது என்று இதனுடைய ஹக்கீகத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா இப்ப எது முந்தி இருளாக இருந்ததோ இப்ப இந்த வஸ்து ஹக்கை காட்டக்கூடிய பிரகாசமா மாறிடுது. எப்படி பாயிண்ட் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, அப்ப அல்லாஹோடு சேர்த்து பார்க்காத வரையும் அந்த வஸ்து இருள். எப்ப ஒரு வஸ்துவை நீ அல்லாஹ்வோடு சேர்த்து பார்த்துட்டியோ அந்த வஸ்து இப்ப நூறா போயிடுது. ஷேഖനായ சொல்லுவாங்க,
எந்த பொருளை பயன்படுத்தும் போதும் நீ எதையெல்லாம் பாக்குறியோ அதுல நீ ஹக்க ஷுஹூது செஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் 100 போயிடுது. கண்டிப்பா 100 என்ன ஹக்கை காட்டக்கூடிய பிரகாசமா எடுத்தது. இப்போ ஒரு வஸ்து உனக்கு அல்லாஹ்வே எது உனக்கு அல்லாஹ் அந்த வஸ்து உனக்கு அல்லாஹ்வை மறைத்தது என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வை மறைக்குதுன்னு சொன்னா அந்த வஸ்துவை கொண்டு நீ அல்லாஹ்வை மறந்துடுற. அதாவது அந்த வஸ்துவினுடைய வெளிப்புற சூரத்தோ ஷக்கில் வெளிப்புற தோற்றத்தையும் வடிவத்தையும் மட்டும் நீ பிடிச்சுக்கிட்டு ஹக்கு தாலாவுடைய உஜூதையும் அவன் 100 என்ன செஞ்சிட மறைச்சிடறான். அப்படிங்கறதுனால அந்த வஸ்துவை நீ என்னவாக்கிட்ட, நீ இருளாக்கிட்ட. மேலும் அதன் மூலம் நம்ம தேவை பூர்த்தி ஆகிறதையும் இது அல்லாதான் தேவை பூர்த்தி செய்யறான்றத நம்ம மறந்துட்டு வஸ்து ஏன் தேவை பூர்த்தி செய்யணும் விளங்கிறதுனால இந்த வஸ்து உனக்கு இருளா போயிடுது. அதே நேரத்துல இந்த வஸ்து சுயமே காட்சியளிக்கல, இதனுடைய இந்த தோற்றமும் இதனுடைய வடிவமும் இதனுடைய சூரத்தும் இதனுடைய ஷக்கிலும் ஹக்கு தாலாவுடைய வஜூதை கொண்டுதான் வெளிப்பட்டு இருக்குது, ஹக்கு தாலாவுடைய வஜூதை கொண்டுதான் வெளியாகி இருக்குது என்று நீ பார்ப்பாயன்னு சொன்னால், எது ஹக்கை மறைக்கக்கூடிய இருளாக இருந்ததோ இப்ப அந்த வஸ்து ஹக்கை காட்டக்கூடிய 100 ஆயிடுதுன்ட்டாங்க. எல்லாம் என்னது, அப்ப நம்மளுடைய இப்ப சூஃபியாக்களுடைய பார்வை இதை தொட்டுதான் இருக்குது. சாதாரண மனிதர்களுடைய பார்வையும் சூஃபியாக்களுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்ப எஜமான கண்ணீர் படுதுன்னு சொல்றோம்ல, கண்ணீர் படுவதனுடைய நோக்கம், கண்ணீர் படுவது என்ன, அவரு ஒரு வஸ்துவை அந்த வஸ்துவை சிருஷ்டிக்கு சொந்தப்படுத்தி பாக்குறாரு. ஆஹா இவருக்கு இவ்வளவு இதா, இது இவருக்கு இவ்வளவு இதா அப்படின்னு அந்த வஸ்துவை சிருஷ்டியோட சம்பந்தப்படுத்தி பார்ப்பதனால அதுல அந்த சிருஷ்டி என்னவாயிடுது, இருளாயிடுது. இருளுங்கிறது இருளில் இருந்து ஷர்ரு தான் வெளியாகும். சூஃபியாக்கள் ஒரு வஸ்தை பார்க்கும்போது அது ஹக்கோடு தொடர்பு படுத்தி பார்க்கறதுனால இது ஹக்கு தாலாவுடைய வஜூதுடைய 100 வெளிப்பாடுதான், அவனுடைய தஜல்லி தான் என்று அவர்கள் பார்க்கும் போது அந்த வஸ்து 100 ஆயிடுது. இப்ப அந்த வஸ்துவிலிருந்து ஹைர் தான் கிடைக்குது. அதனால சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கும் சூஃபியாக்கள் ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கு வித்தியாசம். சாதாரண மனுஷன் ஒரு வஸ்துவை பார்த்தான்னு சொன்னா அந்த வஸ்து ஹலாக் ஆயிடும். ஏன், அது இருளா போயிடுது. அவன் அந்த வஸ்துக்கு சொந்தப்படுத்தி பார்த்து அந்த பொருளை வீணடிச்சிடறான். சூஃபியாக்கள் ஒரு வஸ்துவை பார்க்கும்போது ஹக்கோடு சொந்தப்படுத்தி பார்ப்பதனால அதை கொண்டு அந்த பொருளுக்கு பரக்கத்து கிடைக்குது. அதனாலதான் வலிமார்களுடைய பார்வையில, ஷேகுமார்களுடைய பார்வையில, காமிலியன்களுடைய பார்வையில போய் உட்காருன்னு சொல்றாங்க. அதனாலதான் வலிமார்களுடைய அவுலியாக்களுடைய ஷேகுமார்களுடைய பார்வைப்பட்டதெல்லாம் பரக்கத்துங்கிறாங்க. அதனால அவங்க போற ஊரெல்லாம் அவங்க எங்கெல்லாம் பிரயாணிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் போறாங்களோ, எங்கெல்லாம் வராங்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய பார்வைப்பட்ட பரக்கத்தின் காரணமா அதெல்லாம் 100 போயிடுது. அந்த வஸ்தெல்லாம் 100 போயிடுது, அந்த இடமெல்லாம் 100 போயிடுது, அந்த ஊரே 100 போயிடுது, அந்த நாடே 100 போயிடுது. ஏன், ஏன்னா அவங்க அல்லாஹ்வை தொடர்படுத்தி பாக்குறாங்க. ஜி அப்ப எந்த வஸ்து உனக்கு ஹக்கை மறைக்கக்கூடியதாக இருக்கு, நீ ஹக்கோடு தொடர்பு படுத்தி பார்க்காத வரை அதே வஸ்து உனக்கு இருளாக இருக்கும், ஹக்கை மறைக்கக்கூடியதாக இருக்கும். எந்த வஸ்து உனக்கு ஹக்கை காட்டக்கூடியதாக நீ பார்க்க ஆரம்பிச்சிருயோ அதே வஸ்து உனக்கு 100ஆகவும் ஹக்கை காட்டக்கூடியதாகவும் ஆயிடுது. அதனால சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, வஸ்து திரையா இருக்குதுப்பா, 2 வகையான வஸ்து திரையா இருக்குது. திரை 2 வகையான திரை இருக்கும்பாங்க சர்க்கார். ஒன்னு காட்டக்கூடிய திரை, இன்னொன்னு மறைக்கக்கூடிய திரை. அப்படி வஸ்துவை ஹக்கை காட்டக்கூடிய திரையாக ஆக்கிக்கோ, ஹக்கை மறைக்கக்கூடிய திரையா ஆக்கிறாது. இப்ப நம்ம வீடுகள்ல திரை போடுவோம், ஸ்கிரீன், வீட்டுல உள்ள என்ன நடக்குதோ அதை என்னது வெளியில தெரியாம மறைக்கிறதுக்காகவும் ஸ்கிரீன் போடுவாங்க. அதே போல வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கும் ஸ்கிரீன், தியேட்டர்ல அதுக்கும் ஸ்கிரீன் தான், அதுவும் திரை தான். அப்ப ஒரு திரை காட்டும், ஒரு திரை மறைக்கும். அப்ப நீ இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வஸ்துவும் நீ திரையாக பயன்படுத்து, ஹக்கை காட்டக்கூடிய திரையாக பயன்படுத்து, ஹக்கை மறைக்கக்கூடிய திரையாக நீ என்ன செய்யாத, அதை பார்க்காத. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவுமே திரையாகத்தான் இருக்குது. அது ஹக்கை காட்டக்கூடிய திரையா, அது ஹக்கை மறைக்கக்கூடிய திரையா அப்படிங்கிறது உன் பார்வை பொறுத்து. அப்ப இப்படியாக ஒரு மனிதன் வஸ்துவிலே ஹக்கை ஷுஹூது செய்யும் போது அந்த வஸ்து இருள் என்ற அந்த நிலையிலிருந்தும் மாறி
நூறு என்ற நிலைக்கு வருது. அதை கொண்டு அந்த வஸ்துவில் இருந்து ஏற்படக்கூடிய ஷர்ரை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அந்த வஸ்துவில் உண்டாகக்கூடிய ஹைரை கொண்டு அல்லாஹ் தஆலா அவனை அலங்கரிச்சான். யுஹ்ரிஜுல் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர் இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லில் உலுல் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا منادي ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد فاستجاب لهم ربهم أني لا أضيع عملا. இதுக்கு முன்னால ஒன்று இருக்கு, அது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதா கூட ஒரு மாமா இது பண்ணியிருக்கேன். இந்த துவா والله لو من فيهن لك الحمد जी اللهم لك الحمد أنت قيوم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت حق أنت الحق ولقاؤك حق وقولك حق وجنتك حق ونار حق ونبيون حق ومحمد حق وساعة حق اللهم لك أسلمت وبك آمنت. தஹஜ்ஜத்ல வாதக்கூடிய துஆ. ஆமா, இப்ப தஹஜ்ஜத் நேரம் தானே. ஜி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வாத வச்சிருக்கான் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இதுல ஃபுல்லா அதான் சொல்றாங்க. அந்த கையூம சமாவாத்தி, கை வான பூமியுடைய கையும் நூறு சமாவாத்தி, சுப்ஹானல்லாஹ், மலிக்கு சமாவாத்தி. இந்த ஆயத்து இந்த பெருமான ஸல்லல்லாஹு தஹஜ்ஜுல ஓதக்கூடிய துஆ. இந்த துஆவுலயே அதத்தான் ஃபுல்லா சொல்றாங்க. ஆமா, அந்த விஷயங்களை. சுப்ஹானல்லாஹ். அப்பயே என்ன சொல்றாங்க, ஆனால் அதன் அந்தரங்கத்தின் நிலையை கவனிப்பவர்களுக்கு பிரகாசமாக தோன்றும். இது பற்றித்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ் ஆகிறவன் வான பூமியின் பிரகாசமாக இருக்கிறான். முன்னாடி சொன்னோம்ல அந்த ஆயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்து அப்படிங்கிற ஆயத்தை இங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆகவே ஒருவன் உலக வஸ்துக்களை பார்த்து இப்ப விஷயத்தை சொல்லிட்டு இப்ப எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. 3 வெரைட்டியா பார்ப்பாங்களாம். ஒருவன் உலக வஸ்துக்களை பார்த்து அதில் அல்லாஹு தஆலாவை தரிசிக்காவிட்டால், அல்லது சிருஷ்டிகளை காண்பதோடு அவனையும் தரிசிக்காவிட்டால், அல்லது சிருஷ்டி பொருள்களை பார்க்கும் முன் அல்லது பார்த்த பின்னராவது அல்லாஹ்வை தரிசிக்காவிட்டால், பிரகாசம் என்னும் ஹக்கு அவனுக்கு தவறி விடுகிறது. உலகம் என்னும் மாயை மாரிஃபா என்னும் சூரியனை அவனை விட்டு மறைத்து விடுகிறது. சூஃபியாக்களுடைய நிலைகளை இங்க சொல்லி காட்டுறாங்க. ஷுஹூதுடைய இப்ப நம்ம சொன்னோம்ல சர்கார் நாயகம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப எப்படி இப்ப ஒரு வஸ்துவை பார்த்தோன்னா அது ஹக்கு தலாடி வெளி இப்ப வஸ்துவை பார்த்து ஷுஹூது செய்யக்கூடியது 3 வகையான விதம்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க, உலக வஸ்துக்களை பார்த்து அதில் அல்லாஹ்வை தரிசிக்காவிட்டார். பாக்குறாரு, வஸ்துவை பாக்குறாரு, பார்க்கும்போது இப்ப இதுல அல்லாஹ்வை தரிசிக்கிறது. இந்த வஸ்து சுயமே வெளிப்பட்டு இருக்காது. அதையும் சொல்லிருங்க. ஏன்னா இதுல இந்த வஸ்துல அல்லாஹ்னா அப்ப அந்த வஸ்து அல்லாவா அப்படின்ற மக்கள் நினைச்சிட்டு போறாங்க. அதைத்தான் நம்ம முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்தோம்ல. இதுல இந்த பேசக்கூடிய டாபிக் வந்து இந்த டாபிக் இதை தெளிவா டீப்பா வழங்கணும்னா ஷேகுமார்களுடைய தொடர்பு அவசியம். டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட். அப்ப என்ன சொல்றாங்க, தரிசிக்காவிட்டால் அந்த வஸ்துவை பார்த்து அதுல ஹக்க தரிசிக்கிறது. ஒரு பொருளை பாக்குறாரு, இந்த பொருள் ஹக்கு தாலாவுடைய உஜூதை கொண்டுதான் காட்சி அளிக்குது என்று பாக்குறது. அல்லது சிருஷ்டிகளை காண்பதோடு அவனையும் தரிசிக்காவிட்டால், அதாவது
இப்ப என்ன பாக்குறாரு, சிருஷ்டியவும் பாக்குறாரு, இந்த சிருஷ்டியோடு சேர்த்து ஹக்கையும் பாக்குறாரு. சிருஷ்டியும் வெளிப்பட்டு இருக்குது, சிருஷ்டி வெளிப்பட்டு இருக்குது, இந்த சிருஷ்டியுடனே ஹக்கும் வெளிப்பட்டு இருக்கிறான், சேர்த்து பாக்குறது. முந்தி சொன்னது அது ஒரு சூஃபியா, அதாவது அது வந்து வஸ்துவை ஃபர்ஸ்ட் பாத்துறது, பார்த்து அந்த வஸ்து சுயமே காட்சியளி, இது வஸ்துதான் என்று விளங்கி பிறகு இந்த வஸ்து சுயமே காட்சியளிக்காது, இது ஹக்குடைய உஜூதை கொண்டுதான காட்சி, அதை பார்த்துட்டு பாக்குறது, பார்த்து அப்புறம் பாக்குறது. இது வஸ்துவையும் பார்ப்பது, வஸ்துவை பார்ப்பதோடு ஹக்கையும் பார்ப்பது. அது ஒரு முறை, இது ஒரு வகையான முறை. இந்த 3 முறை இவ்வளவு தெளிவாலாம் சொல்ல, 3 முறையும் விளங்குன்னா அதுவும் சூஃபியாக்கள்ட்ட தான் வரணும். கண்டிப்பா கண்டிப்பா, இது மேலோட்டமாக. ஆமா. அடுத்து என்ன சொல்றாங்க, சிருஷ்டி பொருள்களை பார்க்கும் முன் அல்லது பார்த்த பின்னராவது அவனை தரிசிக்காவிட்டார். பார்க்கும் முன் அல்லது பார்த்த பின்னராவது என்ன, பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சில சூஃபியாக்களுக்கு பார்த்த உடனேயே ஹக்குடைய உஜூது தான் தெரியும். அந்த ஹக்குடைய உஜூது எந்த சூரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கோ அந்த சூரத்தை பிந்தி தான் காட்டும். முந்தி அவங்க அதை ஹக்குடைய, அதாவது உதாரணத்துக்கு இது பாட்டில், இப்ப நான் பாட்டில பார்த்த உடனே எனக்கு நஜர்ல நான் பிளாஸ்டிக் தான் பார்ப்பேன், அப்புறமா நான் பார்ப்பேன் இந்த பிளாஸ்டிக் எந்த சூரத்துல வந்திருக்குதோ இப்ப நான் என்ன சொல்லுவேன், இதான் பாட்டில் சொல்லுவேன். சில சூஃபியாக்களின் நஜர் முந்தி பாட்டில் பார்த்து அதுக்கப்புறமா பிளாஸ்டிக், அப்புறம் சொல்லுவாங்க இந்த பாட்டில் சுயமே வெளிப்பட்டு இருக்குல்ல, இந்த பாட்டில பிளாஸ்டிக் தான் வெளிப்படுத்தி காமிச்சு. இது ஒரு சூஃபியாக்களின் நிலை. சில சூஃபியாக்கள் பாட்டில் வெளியாக இருப்பதையும் சேம்ல பார்ப்பாங்க, அதே சேம் சமகாலத்துல சேம் டைம் இது ஹக்குடைய, அதாவது பிளாஸ்டிக்கும் தான் இதுல வெளியாக இருக்குது என்று சேர்த்து பார்ப்பாங்க. இது போல சூஃபியாக்கள். சில சூஃபியாக்கள் பார்த்த உடனே அவங்களுக்கு பிளாஸ்டிக் தான் தெரியும், அப்புறமா அவங்களுக்கு சொல்லும் இந்த பிளாஸ்டிக் எந்த சூரத்துல வந்திருக்குதோ அந்த சூரத்து தெரியும். அது ஒரு முறை, இது ஒரு முறை. இப்படி இத சொன்னது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக, உதாரணத்துக்கு இந்த கிதாப்ல சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் எக்ஸாம் சொன்னது. இப்ப இதையே இன்னும் விளக்கமாக வந்து ஷேഖமார்களுடைய அவங்களுடைய அந்த ஃபைசானை கொண்டு அவங்களுடைய தர்பியத்தை தாலீமை கொண்டுதான் விளங்க முடியும். அப்படி தரிசிக்காவிட்டால் பிரகாசம் என்னும் ஹக்கு அவனுக்கு தவறி விடுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய மாரிஃபா என்னும் சூரியன் என்னது, அவனை விட்டு என்னது மறைந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. யுஹ்ரஜும் மினன் நூரி இலல் லுலுமாத், நூரை விட்டும் இருள் பக்கம் போயிடாது. யார் ஹக்க பார்த்து, யார் இந்த 3 வகையிலையும் ஹக்க ஷுஹூது செஞ்சுறாரோ அவர் துலுமை விட்டும் பாதுகாப்பட்டு நூறுக்கு போயிடுறாரு, பக்கம் போயிடுறாரு. யுஹ்ரஜும் மினல் லுலுமாத் இலன் நூர், 100 முன்னேறி போயிடுறாரு. சுப்ஹானல்லாஹ். ஜி, யார் இதை பார்க்க தவறுகிறாரோ அவர் 100ல இருந்து இலல் லுலுமாத் போயிடுறாரு. ஆனால் மெஞ்ஞானிகள் சிருஷ்டி பொருள்களை பார்த்த மாத்திரத்தில் ஹக்கையே தரிசித்துக் கொள்வார்கள். மெஞ்ஞானிகள் பார்த்த உடனே என்னது ஹக்கை தரிசித்துக் கொள்வார்கள். அதாவது இப்பொருள் அடங்கலும் ஹக்கின் தோற்றமை அல்லாது வேறொன்றும் இல்லை என்று தெரிந்து கொள்வார்கள். சொன்னோம்ல, அதான் சொல்றாங்க. இதுல மெஞ்ஞானிகள் வருதுல்ல ஜமான், மெஞ்ஞானிகள்னா யார்? அது ஆரிஃபின். ரொம்ப கஷ்டமா அந்த மாதிரி ஆகிறது. அது ரொம்ப அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இந்த விண்வெளி மண்டலம் சொல்றாங்க, அந்த மாதிரி மண்டலங்கள்ல இருந்து வந்தவங்களா? எந்த மண்டலத்துல இருந்து வந்தது இல்ல, எல்லாரும் நம்மள போல உலகத்தானா, எல்லாரும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்ததுனால வந்தவங்க தான். வந்து நம்மள போல சாதாரணமாக உடுத்தி திண்டு பெண் சாதாரணமாக உடுத்தி கழிச்சு இருக்கிறவங்க தான் இப்படித்தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்படிப்பட்டவர்கள். அதனால அல்லாஹ் தஆலாவை அறிய வேண்டும் என்று யார் முற்பட்டு அதற்காக வேண்டி ஒரு உண்மையான குருவை நாடி யார் அந்த குருவுடைய அதன் பக்கம் போகிறார்களோ, முயற்சி செய்யறாங்களோ, அதற்காக வேண்டி குருவை தேடி அந்த குருவுடைய தர்பியத் தாலீமுடைய அடிப்படையில் யார் பயணிக்கிறாங்களோ எல்லாரும் விஞ்ஞானியா போகலாம். அதெல்லாம் சொல்லல, யார் அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் ஹதீஸ குத்ஸில சொல்றான், யார் என்ன அளவில் ஒரு ஜான் வாரானோ
நான் 2 ஜான் நான் ஒரு பக்கம் ஒரு முளை வாரேன். ஆமா. யாரு என்னை நோக்கி நடந்து வருவாரோ அவர் பக்கம் ஓடி வாரேன் அப்படின்னு. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ஆயத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா. அதாவது அந்த ஆயத்து வந்து தமிழ்ல சொல்லுங்க அதுக்கு. அதாவது என்னிலே யாரு ஜிஹாது செய்வாங்களோ அவங்களுக்கு நான் வந்து பல வழிகளை திறப்போம். சுபூலனா நஹதி அன்னஹும் சுபூலனா. அதாவது வல்லதீன ஜாஹதூன ஃபீனா வல்லதூன ஜாஹதூன ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபூலனா. வழி இல்ல சுபூலனா. சபில் சபில்னா பாதை. சபிலுடைய ஜம்மு பன்மைதான் சுபுல். வல்லதீன ஜாஹதூன நம்மிலே அல்லாஹ் சொல்றான் ஜாஹதூனா நம்மிலே யாரு முயற்சி செய்வாரோ முஜாஹதா செய்வாரோ அல்லாஹ்வுடைய ஜாத் என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்ன, அல்லாஹ்வுடைய அஃபால் என்ன, அல்லாஹ்வுடைய ஆசார் என்ன, அல்லாஹ்வுடைய ஜாத்து சிஃபாத் அஃபால் ஆசாரிலே யாரு முயல்வாரோ அதே யாரு புடம் போடுவாரோ அதிலே யாரு சதா அந்த பயிற்சியிலே இருப்பாரோ ஹக்கு தஆலாவுடைய ஜாத்து சிஃபாத் உஜூது சிஃபாத் அஃபால் ஆசாரிலே யாரு சதா அந்த பயிற்சியிலே யார் உழல்ந்து கொண்டு இருப்பாரோ வல்லதீன ஜாஹதூன ஃபீனா லநஹதி அன்ஹும். அல்லாஹ் தஆலா லாம் தஅகீத் லநஹதி லாம் தஅகீத்னு சொல்லுவாங்க. அதாவது தஅகீதுடைய லாமம் கொண்டு அல்லாஹ் தஅகீத் அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். நஹதின்னு சொல்லல. நஹதினா நேர்வழி காட்டுவோம், நேர்வழி காட்டுவோம். லநஹதி அன்னஹும் லநஹதி. அப்ப லாம கொண்டு அல்லாஹ் தஆலா தாக்கீது செஞ்சு சொல்றான். இந்த லாமுக்கு பேர் தாக்கீதுடைய லாம்னு சொல்லுவாங்க. லநஹதி அன்னஹும் திட்டவட்டமாக அர்த்தம். உறுதியாக, திட்டவட்டமாக உறுதியாக நான் அவனுக்கு ஹிதாயத் செய்வேன். எதன்பால் ஹிதாயத் செய்வேன்? சுபூலனா என்னை அடையக்கூடிய பல பாதைகளை அவனுக்கு திறந்து காட்டுவேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். என்னை அடையக்கூடிய பல பாதைகளை திறந்து காட்டுவேன். அப்ப நம்ம அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத் என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்ன, அல்லாஹ்வுடைய அஃபால் என்ன, ஆசார் என்ன, அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிய முற்படும் போது அதற்காக வேண்டி முஜாஹதா அதற்காக வேண்டி தியாகங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், அதை நமக்கு லேசாக்கி கொடுக்குறான். அதற்காக தியாகங்களை கொஞ்சமாவது ஒம்புறத்தில் இருந்து முஜாஹதாவன் என்ன செய்யும் வெளிப்படுத்து. முயற்சி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, கிடைக்கிறது இல்ல, வழிகாட்ட கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நீ ஒம்புறத்துல இருந்து நீ கொஞ்சமாவது ஆர்வத்தை காட்டு. அந்த ஆர்வம் தான் முஜாஹதா. சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பா அந்த ஆர்வம் தான் என்னது. அப்ப கொஞ்சமாவது ஒன்னுட்ட இருந்து ஒன்னு என்னது செய். அதான் வல்லதீன ஜாஹது. ஆர்வத்தை காட்டு, வா முயற்சி செய். வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் பல வழியை நான் திறந்து விடுறேன். சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பா ஒரு வழி இல்ல பல வழியை திறந்து விடுறேன். ஆனா வா வந்து என்ன ஜிஹாத் செய், தியாகம் செஞ்சு வா, என்னை விளங்கணும்னு வா, என்னை அறியணும்னு வா, என் ஜாத் எப்படிப்பட்டது, என் சிஃபத் எப்படிப்பட்டது, அஃபால் எப்படிப்பட்டது, ஆசார் எப்படிப்பட்டதுங்கிறத உணர்றதுக்கு வா, அடையிறதுக்கு வா. வந்தா நான் வழியை திறந்து விடுறேன் அப்படிங்கிறான்ல. அப்ப பயிற்சி செய்யாதவங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்கும். முயற்சி செய்தவங்களுக்கு எதுவும் கிடைக்கும். முயற்சி செஞ்சு வரணும். கண்டிப்பா வரும்போது அல்லாஹ் தஆலா இந்த பாதைகள் அல்லாஹ் தஆலா திறந்து ஈஸியா காட்டுவான். அப்ப விஞ்ஞானியா போறதுங்கிறது என்னது இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ் தஆலா இடத்துல கேளு, அல்லாஹ் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணு, அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழியில போ, அல்லாஹ் தஆலா தன் பாதையை திறப்பான். நீ விஞ்ஞானி. அப்ப விஞ்ஞானிகளுக்கு என்னவா, சிர்ஷி பொருள்களை பார்த்த மாத்திரத்திலேயே தரிசித்துக் கொள்வாங்க. அவங்களுக்கு கண்ணுல நதர்ல சிருஷ்டி படுது, இது பட்ட உடனே அவங்க இது பிளாஸ்டிக் தான், இது பாட்டில் தான் அவங்க விளங்குறதுக்கு முன்னாடியும் அப்ப அல்லது அவங்களுக்கு பாட்டிலுங்கிற சிந்தனையும் இருக்கும். இப்படியும் சூஃபியாக்கள் இருப்பாங்க. இது பாட்டில் தான் என்ற சிந்தனை இருக்கும், அதே நேரத்தில் இது பிளாஸ்டிக்கும் தான் என்ற சிந்தனையில இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி இது வஸ்துதான் என்ற சிந்தனையில் இருக்கும், அதே நேரத்தில் ஹக்குடைய வெளிப்பாடும் தான் என்ற ஷுஹூதுலயும் இருப்பாங்க, என்ற நசர்லயும் இருப்பாங்க. அப்ப ஹக்கை தரிசித்துக் கொள்வார்கள். அதாவது இப்பொருள் அடங்கலும் ஹக்கின் தோற்றமை அல்லாது
வேறொன்றும் இல்லை ஜி என்று தெளிந்து கொள்வார்கள். ஜி இதை பற்றி ஒரு பெரியார், இலாஹை ஹக்கை நான் அறிந்தது முதல் மற்றொன்று உண்டாயிருப்பது என்னிடத்தில் முடியாத காரியம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெரிய மகான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்களாம், நான் எப்ப ஹக்கை விளைஞ்சுக்கிட்டனோ அறிந்து கொண்ட காலம் முதற்கொண்டு இதுவரையும் அவனோடு இன்னொன்று இருப்பதை நான் பாக்குறதே கிடையாது, முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, உதாரணத்துக்கு அதே உதாரணம், இப்ப இந்த பிளாஸ்டிக் தான் வெளியாகி இருக்குது என்று நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டனோ அந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் பாட்டில தெரியல பிளாஸ்டிக் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. சூஃபியாவுடைய ஹாலாத். அப்ப ஒவ்வொரு சூஃபியும் ஒவ்வொரு மகான்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஹாலாத்தும் ஒவ்வொரு மாதிரி. சொல்லாங்களே ஜி, உங்க வீட்டுல ஏதாவது தங்கம் இருந்தா கொண்டு வாங்கன்னா அவர் எடுத்து கொண்டு வந்தாரு என்னது, ஒரு வளையல. சரியா, இப்ப இது வளையலா தங்கமா? வளையலம் தான், அதே நேரத்துல இது தங்கமும் தான். சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன மகான் சொல்றாங்களாம், இதை பற்றி ஒரு பெரியார், இலாஹை நான் அறிந்தது முதற்கொண்டு இலாஹுங்கிறாங்க, தேவையே பூர்த்தி செய்யக்கூடிய உலூஹியத். அப்ப உஜூது சிஃபத்து அஃபாலு ஆசாரு. இலாஹை அறிவதுன்னு சொன்னா எப்படி அறிய முடியும்? உலூஹியத்தினுடைய அத்திபாராத்துகளை விளங்கினால்தான் இலாஹ விளங்க முடியும். இந்த உலூஹியத்தோட அத்திபார் சொன்னீங்களா ஜி, இதனுடைய தமிழ்ல கொஞ்சம் விளங்கினா நம்ம அத இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவா விளக்கி போடுவோம். சரி, அது பெரிய அத்திபாரத்து உலூஹியத்துங்கிற தலைப்புல. ஏன்னா இது சூஃபியாக்களுடைய இஸ்திலாஹின் படி நம்ம பேசுறோம். ஆமா, நிறைய பேருக்கு விளங்காது. அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோ. அவங்க என்ன நமக்கு விளங்காத பாஷையில பேசுறாங்களா அப்படின்ட்டு அவங்க வேற மாதிரி நினைச்சிடக் கூடாது. இதனுடைய அர்த்தத்துல இன்னொரு இதனுடைய ஒரு வீடியோல மேட்ரு என்னன்னா, இலாஹு என்று சொல்லும் போது இப்ப நான் இலாஹை அறிந்த காலம் முதல், அப்ப இலாஹை அறிந்து, அப்ப இலாஹ அக்குத்தாலாவுடைய உலூஹியத்தை விளங்கணுங்க. அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை எப்ப விளங்கும்? உலூஹியத்துடைய அத்திபாரை விளங்கணும். உஜூத் என்ன, சிஃபத் என்ன, அஃபால் என்ன, ஆசார் என்னன்னு விளங்கணும். அப்ப அதை விளங்கிய காலம் முதற்கொண்டு அப்ப அல்லாஹ்வை தவிர உஜூது வேறொன்றுக்கு சுயமா இல்ல, அல்லாஹ்வை தவிர சிஃபத்து வேறொன்றுக்கு சுயமா இல்ல, அல்லாஹ்வை தவிர குவத்து வேறொன்றுக்கு சுயமே இல்ல, அல்லாஹ் தவிர வேறொன்றுக்கும் ஆசாரு சுயமே இல்லைன்னு எப்ப விளங்கிடுச்சோ, இப்ப நான் அவனோடு மற்றொன்று இருப்பதை நான் பாக்குறதே இல்லைன்றான். ஏன் உஜூதும் சிஃபத்து அஃபால் ஆசாரு எப்ப அவனுக்கு மட்டும் சொந்தம் ஆயிடுச்சோ, இப்ப என்ன மௌஜூதா இருந்தாலும், இப்ப இங்க மௌஜூதா இருப்பது பிளாஸ்டிக்கு தான் சொந்தம். மௌஜூத் என்பது மௌஜூதியத் இருப்பது என்பது பிளாஸ்டிக்கு தான் சொந்தம் எப்பது உறுதிப்பாடாயி போச்சோ, இப்ப பாட்டில் இருக்கிறத சட்டை பண்றதே இல்ல. பாட்டில் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? பாட்டில் இருக்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரியதில்லை, இனி இருக்கிறது எதுதான் தெரியுது, பிளாஸ்டிக் தான் தெரியுது என்ற நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்காரன்னு தெரிஞ்சிச்சு ஜி, இப்ப அவரு யூனிஃபார்ம்ல இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அப்ப நமக்கு வழங்கும் இல்லையா. இவர் என்ன செஞ்சிருவாரு, போலீஸ்காரர் இருப்பா, நம்ம இப்படி தவறு ஏதாவது செஞ்சாலும் என்ன செய்யறாரு, இவர் நம்மள புடிச்சு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நம்மளை புடிச்சு ஜெயில போடுறதுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நம்மள வந்துருது. அதுபோல எப்ப அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய இந்த சிஃபத்துகளை பத்தி விளங்கிட்டா அப்புறம் இந்த வஸ்துக்களை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பொருட்படுத்த மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன சொல்றாங்க, ஈமான் என்னும் கண்ணை கூர்மையாக்கு, எல்லா வஸ்துக்களிலும் நீ அல்லாஹ்வை காண்பாய் என்றும் ஒரு பெரியார் கூறுகின்றார்கள். அப்ப ஈமானுடைய கண்ணை நீ கூர்மையாக்கு. அப்ப ஈமான் இங்கதான் அதான் சொல்லலாம். அதாவது எல்லா ஹக்கு தாலாவினுடைய வெளிப்பாடுதான், அல்லாஹ் தான் இத்தனை சூரத்தில் அல்லாஹ் தான் வெளிப்பட்டு இருக்கிறான், அவனோட உஜூதா வெளியாகி இருக்குது என்ற அந்த ஈமானுடைய அந்த விஷயத்தை நாம் உணரும் பொழுது, அந்த ஈமானுடைய கண்ணை நாம் கூர்மை செய்யும் போது, ஈமானை வலுப்படுத்தும் போது ஹக்கு தாலா தான் சர்வ கோடி காயினாத்திலும் அவன் தான் வெளிப்பட்டு இருக்கிறான் என்பதை நேசிவ தத்ரூபமாக காண்பாய் என்பதாக சொல்றாங்க. இது இதோட முடியுதா? இன்னும் ஒரு பெரியார் இன்னும் அடுத்து என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு பெரியார்,
எந்த வஸ்துகளிலும் அல்லாஹ்வை பார்க்காமல் அவ்வஸ்துகளை நான் பார்க்கிறது இல்லை என்று சொல்லுவேன். இது இன்னொரு மகான் இன்னொரு முறை. எந்த வஸ்துவையும் பார்க்காம அல்லாஹ்வை பார்க்காம எந்த வஸ்துவையும் பார்க்கறது. அதாவது இப்ப இதே பாட்டில் எடுக்கும்போது இது பிளாஸ்டிக் தான். இப்ப என்னதை பார்த்துட்டாரு? பிளாஸ்டிக் பார்த்துட்டாரு. பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் பாட்டிலோட சுரத்துல வந்திருக்குதா? இப்ப வஸ்துவை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்க பாத்துக்கிட்டாரு, பிளாஸ்டிக் தான். ஆனா பிளாஸ்டிக் என்னவா வந்திருக்குது? பாட்டிலோட சுரத்துல வந்திருக்குது. இப்படி அப்ப உலகத்தை எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்துடைய சுரத்துல மௌலா வந்திருக்கிறான். எதை பார்த்தாலும் சரி, கண்ணுக்கு என்னெல்லாம் சிருஷ்டிகள் தெரியுதோ அத்தனை சிருஷ்டிகளையும் நீ பார்த்து அந்த வஸ்துடைய சுரத்துல மௌலா வந்திருக்கிறான், இந்த வஸ்துடைய சுரத்துல அல்லாஹ் முத்தஜல்லியாக இருக்கிறான் என்று பார்ப்பது என்பதாக சொல்றாங்க. வெளியாகி வந்திருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. ஆஹா, இன்னைக்கு இந்த பேசப்பட்ட இந்த பாடங்கள் எல்லாமே தசவுடைய சூஃபியாக்களுடைய அனுபவங்கள் இன்னும் அசல் ஹகீகத்து ஈமான் இதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் குர்ஆன் ஹதீஸ் அரிதா இருக்கும். குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் தான் இவை அனைத்துமே. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சுருக்கமாக இங்க சூஃபியாக்கள் சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் தஆலாவுடைய ஃபதுல் ஷேக் நாயகத்துடைய துவா தவஜ்ஜு பிச்சையில என்ன நம்மளுக்கு விளங்கி இருந்ததோ விளங்கியதை என்ன செஞ்சோம், மகான் அவங்களுடைய இந்த கிதாப்ல இருந்து சொல்ல வச்சாங்க, அந்த விளக்கங்களும் சொல்ல வச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா இதுல மேற்கொண்டு விளக்கம் தேவைப்படுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த பயான்களை பாருங்க, இதில் போடக்கூடிய விஷயங்களை பாருங்க. இன்னும் விரிவான விளக்கம் தேவைப்படக்கூடியவங்க எங்க ஷேக் நாயகத்துடைய யூடியூப் சேனல் ஃபைசி டிவி என்ற இது யூடியூப் தளத்துல இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேக் நாயகத்துடைய பயான்களை தொடர்ந்து அவதானிங்க, தொடர்ந்து கேட்டு வாருங்கள். இதற்கான முழு விளக்கங்களும் அவர்களுடைய பயான்களில் இருந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெளிவாக தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். எல்லா குறைஞ்சது ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லா சூரத்திலும் எல்லா வஸ்துவிலும் அல்லாஹுடைய வெளிப்பாடாக பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு இன்னும் போகலை என்றாலும் அட்லீஸ்ட் நாம் என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, எதெல்லாம் தேவைகளை, எந்தெந்த வஸ்துக்களை பொருட்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்தை பெற்று நம் தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோமோ அந்த வஸ்து எல்லாமே அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் என்று அட்லீஸ்ட் அப்படியாவது பார்ப்பதுக்கு நாம் பழகிக்கொள்வோம். அந்த எந்த வஸ்து அனுபவிச்சாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எதையும் அனுபவித்தாலும் இந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை நான் அனுபவிக்கிறேன்னா இது அல்லாஹ்வுடைய நியமத்து, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். இந்த வஸ்துடைய சூரத்துல அல்லாஹ் தான் வெளிப்பட்டு இருக்கிறான் என்று பார்ப்பது தான் இன்னைக்கு மகானவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஜீரணிக்க முடியல என்றாலும் குறைஞ்சபட்சம் எப்படி பார்ப்போம், இந்த வஸ்துவை எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான். அந்த ஒவ்வொரு வஸ்துவை கொண்டு நம் தேவையை அனுபவிக்கும் போது, தேவையை பெற்றுக்கொள்ளும் போது, இந்த வஸ்துவை இதை எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்து என் தேவையை பூர்த்தி செஞ்சான் என்ற உணர்வோடாது நம்ம என்ன செய்வோம், பார்த்து நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மேற்கொண்டும் இதிலே அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்விலே இந்த விஷயங்களை இன்னும் அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்புகளை விலக்கி தருவான். அதுல தான் முன்னேற்றத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த பயிற்சி எல்லாம் நம்ம வாழ்வில் கடைபிடிப்பது எல்லாம் நம்ம நேரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ்.